நேரத்திலும் நமக்காக ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து ஒரு மனப்படுங்கள். ஹல்லேலூயா. Praise you Lord. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. Praise you Lord. ஓ ரிஷா பதாரா பஷியானா ரீதுர்ஷியானா கரபஷியாந்தா ரபஷியானா. Hallelujah. Thank you Lord. Thank you. ஜீவனுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் உம்முடைய சமூகத்துல காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா அந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஆளுகை எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ ரிஷாதா ரபஷியானா ரீதுர்ஷியானா கரபஷியானா. ஹல்லேலூயா. Let's talk to God. உங்களுடைய அந்நிய பாஷையிலும் நீங்கள் தேவனை இந்த வேளையில் அவரோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். அவர் சர்வ வல்ல தேவனாக இருக்கிறார். இருதயத்தின் ஆழத்தின் உள்ள வேண்டுதல்களை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. Praise you Lord. ஓ ரிஷாபாதா ரபஷியா ஓ ரிஷாபாராதா ரபஷியானா. ஹல்லேலூயா. உகுரியாந்தா ரபஷியானா. ஹல்லேலூயா. Baradara bariandara bariandara bashiana koriana kalabashiana ria barabariandara bashiana. Oh shiana. Hallelujah. Oh rishabaradara bashiana. We praising you Lord. ஆண்டவரே we praising you Lord. ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒன்றுக்கும் ஆண்டவரே பிதாவே பிரயோஜனமற்ற ஜீவனாக இருக்கிறோம். தேவனீர் மகிமையை பிரஸ்தாபிக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே உம் கிருபையும் ஆண்டவரே மகிமையும் எங்கள் சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். Praise you Lord. Hallelujah. ஓ ரீதரபஷி கோந்தரபஷியா தரியானா கரபஷியானா. Hallelujah. பரிசுத்த தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா பரிசுத்தப்படுத்தும் இருதயத்தில் உள்ள எல்லா கசப்பு வெறுப்புகளும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. உனக்கு பிரியமில்லாத காரியத்தில் இருதயத்தில் அகற்றி போடும் ஆண்டவரே. பரிசுத்த உள்ளத்தோடு உன்னை தரிசிக்க வாஞ்சியோடு இருக்கிறோம் பிதாவே. ஆண்டவரே எந்த காரியங்கள் எங்கள் இருதயத்தை அழுத்தி கொண்டு இருக்கிறதோ அதை இந்த வேளையில் அகற்றி போடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ரிஷாபாரா ராந்தா பஷியானா. ஹல்லேலூயா. Thank you Lord. ஆண்டவரே thank you Lord. சோத்ரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோத்ரம் ராஜா. நீரே சர்வ வல்ல தேவன் ஆண்டவரே. சோத்ரம் ராஜா. ஹல்லேலூயா. நன்றி பிதாவே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் செய்த எல்லா காரியங்களுக்காகவும் நன்றி. இதோ சென்ற மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இன்னொரு விசை ஆண்டவரே இன்னொரு மாதத்தை எங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கிறீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பிதாவே இந்த மாதத்திலும் ஆண்டவரே எங்களை உம்முடைய கரத்தில் ஏந்தி எங்களை வழிநடத்தும் கரம் பிடித்து நடத்தக்கூடிய வல்ல தேவன் நீர் ஆண்டவரே. எங்கள் பாதம் கல்லில் இடராதபடி ஆண்டவரே உன் கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ராஜா. ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் உம்முடைய சத்தியமான வார்த்தை எங்களை தொட்டு எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவரே இந்த வந்தது ஆண்டவரே அப்பா உம்முடைய காரியங்கள் உம்முடைய வார்த்தையை பெற்று பலனடையவே ஆண்டவரே. அப்பா அந்த வேளையிலும் கூட ஆண்டவரே அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவர்களுக்கு ஆண்டவரே சீக்கிரத்திலே வரக்கூடிய ஞானத்தை நீ தரும்படியாகவும் ஜெபிக்கிறோம். வரக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பயந்தவர்களாக ஆண்டவரே பயத்தின் நடுக்கத்தோடு இந்த இடத்துல வந்து அமரக்கூடிய வல்லமை உள்ளவர்களாக இருக்கும்படியாக அவர்களை அப்படியாக ஆசீர்வதியும். நீர் பெரியவர் ஆண்டவர் மகிமையின் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அப்படியாக எழுந்து நிற்போமா? தேவன் நல்லவர் என்று சொல்லக்கூடியவர்கள் என்னோடு கொண்டது ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பேயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மைப்படுத்துவார் என்று வசனம் சொல்கிறது. கர்த்தர் உன் களஞ்சியங்களையும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே
உன்னை தமக்கு பரிசுத்தமான ஜனமாக நிலைப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஒரு கட்டளையின்படி நாம் நடக்கும் பொழுது நம்மை அவர் ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். நாம் உண்மையுள்ள பிள்ளைகளாக இந்த வேளையிலும் கூட நாம் இந்த சமூகத்தில் நம்முடைய நற்கருணை ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you. Thank you. Thank you Lord. நம்முடைய MCC வாய்ஸ் விதிகளின்படி சில காரியங்கள் உங்களுக்கு வாரந்தோறும் நாங்கள் அறிவித்து கொண்டு இருக்கிறோம். அதன்படியாக நாம் கடைபிடிப்போம். மிங்கள் பண்ணாதபடி நம்முடைய மாஸ்க் எப்போதும் அணிந்து கொள்ள வேண்டும். நற்கருணை ஆராதனை எடுத்த பிற்பாடு இந்த பிளாஸ்டிக் கோப்பைகள் எல்லாம் பிளாஸ்டிக் பையில் போட்டு எக்ஸிட் வழி இந்த வழியாக இருக்கு, இப்படியாக நாம் செல்ல இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் பிதாவின் பிரசன்னத்தில் தேவ குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். அவருக்கு துதியும் சோத்திரம் செலுத்துவது, அவரது பரிசுத்த வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்ளவும், உலகத்தின் தேவைகளை அவர் முன் கொண்டு வரவும், நமது பாவங்களுக்காக அவரது மன்னிப்பை கேட்கவும், அவரது கிருபையை நாடவும், அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மையே அவரது பணிக்காக ஒப்பு கொடுக்கவும் வந்திருக்கிறோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். இந்த வேளையிலும் கூட நாம் நம் பாவங்களை சர்வவல்லவே தேவனிடத்தில் நாம் அறிக்கை செய்ய இருக்கிறோம். முழங்கால் படியிடுவோம் அல்லது அமருவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் யூ லார்ட். சோத்ரம் சோத்ரம் ஆண்டவரே. இந்த வேளையில் நம் சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு 1 minute எடுத்துக்கொள்ளுவோம். நம் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்க சர்வ வல்லமையுள்ள தேவன் இருதயத்தின் ஆழத்தின் ரகசியங்களை தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். அவரிடத்தில் உண்மையாக நம் பாவத்தை நாம் அறிக்கையிடுவோம். அவரே மன்னிக்கத்தக்க வல்லவராக இருக்கிறார். Hallelujah. Praise you Lord. Let's just take 1 minute to search our hearts. The God, our lovely God, our Almighty knows every single thing that is running in your mind now. Place it before Him. He's the only one who can release you from all the sin. Hallelujah. Sotram Adore. Sotram Adore. Reveal to me, Lord, Almighty Lord. Reveal to me the things that I forgot to mention to you at this moment, Lord. ஆண்டவரே, உம்மிடத்தில் ஆண்டவரே சொல்ல முடியாத மறைத்த காரியங்களை வெளிப்படுத்தும். உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. அன்றாடி மன்னிப்பு கேட்கிறோம். மன்னியும் பிதாவே, பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் செய்த எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்வுடன் உம்மை சேவிக்க கிருபை செய்தருளும். ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது மிகவும் முக்கியமான ஒரு நேரமாக இருக்கிறது. யாத்ராகமம் 33 அதிகாரம் 14வது வசனத்திலே கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்ன வார்த்தை, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இந்த நாளிலே அவருடைய சமூகத்தை வாஞ்சிப்போமாக. Let us desire Him. Let us desire His presence. நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்திருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர். நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ரட்சிக்கிற தேவன். உண்மையாக நாம் கூப்பிடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன் ராஜா.
உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் ராஜா. உம்முடைய பிரசன்னமே எனக்கு வாழ்வு ராஜா, ஜீவன் ஆண்டவரே, சமாதானம் ஆண்டவரே, சந்தோஷம் ஆண்டவரே, விடுதலை ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எனக்கு அற்புதம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம் ஒவ்வொருவருக்காகவும் சேனைகளின் கர்த்தர் இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மன்னித்து அவைகளில் நின்று நம்மளை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென். நாம் எழுந்து நிற்போமாக. ஹல்லேலூயா. தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. இரு கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. அவர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகையால் விடுதலையோடு தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் விடுதலையோடு தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? You have to decide. You have to prioritize. நீங்க உங்களுடைய ஆத்மாவிட்ட சொல்லணும், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. எனக்காக சிலுவை சுமந்தார், எனக்காக பாவத்தை அவர் வென்று மரணத்தை வென்றார். ஹல்லேலூயா. முழு மனதோடு தியாக உள்ளத்தோடு அவரை ஒரு மனதோடு ஆராதிப்போமாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் இங்கே தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஆமென். தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் உன்னதமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து கர்த்தரை கம்பீரமாய் துதிப்போம். பாடலை பாடுமாக. கர்த்தரை கம்பீரமாய் துதிப்போம், கர்த்தரை கம்பீரமாய் துதிப்போம், உற்சாகத்தோடு நாம் துதிப்போம், உயர்த்தி அவரை துதிப்போம். கர்த்தரை கம்பீரமாய் துதிப்போம், கர்த்தரை கம்பீரமாய் துதிப்போம், உற்சாகத்தோடு நாம் துதிப்போம், உயர்த்தி அவரை துதிப்போம். கர்த்தர் நல்லவரே, நன்மைகள் செய்பவரே, கிருபை என்றென்றைக்கும் உள்ளதே. கர்த்தர் நல்லவரே, நன்மைகள் செய்பவரே, சந்தோஷம் நிறைவுடன் சந்நிதி முன் வருவோம். சேனைகளின் கர்த்தரே, பரிசுத்தர் என்று சொல்லுவோம். சந்தோஷம் நிறைவுடன் சந்நிதி முன் வருவோம். சேனைகளின் கர்த்தரே, பரிசுத்தர் என்று சொல்லுவோம். ஓசன்னா பாடிடுவோம் நாம், ஓசன்னா
துயத்தின் தேவனாய் இருப்பவரே, சகலமே உம்மாலே உண்டானதே, நீர் வாழ்கவே வாழ்கவே. சர்வ வல்ல தேவன் எங்கள் இயேசுவே, துயத்தின் தேவனாய் இருப்பவரே, சகலமும் உம்மாலே நீர் வாழ்கவே வாழ்கவே. மன்னாதி மன்னவரே, மகிமையின் தேவனே, துயாதி தூயவரே, துதித்திடுவோம் உம்மையே. மன்னாதி மன்னர், மன்னாதி மன்னவரே, மகிமையின் தேவனே, துயாதி தூயவரே, துதித்திடுவோம் உம்மையே. உயர்ந்தவர் உயர்ந்தவர் நீரே, சிறந்தவர் நீரே, உயர்த்திடுவோம் உம்மையே. வல்லவராக விளங்கிடுவீரே, வல்லமை நிறைந்த மகா பிரபுவே, துதி ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே. எங்கள் மன்னாதி மன்னவரே, மகிமையின் தேவனே, துயாதி தூயவரே, துதித்திடுவோம் மன்னாதி மன்னர், மன்னாதி மன்னவரே, மகிமையின் தேவனே, துயாதி தூயவரே, துதித்திடுவோம் உம்மையே. மகத்துவர் நீரே, மகத்துவர் நீரே, மரித்து உயிர்த்து மரணத்தை வென்றவரே, பாவங்கள் சாபங்கள் சிலுவையில் முறித்து பரலோக வாசலை திறந்தவரே, துதி ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே. எங்கள் மன்னாதி மன்னவரே, மகிமையின் தேவனே, துயாதி தூயவரே, துதித்திடுவோம் உம்மையே. மன்னாதி மன்னர், மன்னாதி மன்னவரே, மகிமையின் தேவனே, துயாதி தூயவரே, துதித்திடுவோம் உம்மை. மன்னாதி மன்னர், மன்னாதி மன்னவரே, மகிமையின் தேவனே, துயாதி தூயவரே, துதித்திடுவோம் உம்மையே. எங்கள் மன்னாதி மன்னவரே, மகிமையின் தேவனே,
ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஹோசானா உன்னத தேவனே ஹோசானா 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 ஆமென். உன்னத தேவனே ஓசானா ஓசானா ஓசானா. சிலுவையினால் சிலுவையின் அவருடைய முகத்தை பார்த்து பாடுவோமாக. ஆமென். ஆராதனை இயேசு ஒருவருக்கே, ஆராதனை இயேசு ஒருவருக்கே, இறங்குகளால் அவர் ஒருவரை பாத்திர. பாவரே 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவர் பரிசுத்த. ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவர், சபையை மூடுபவரே, தேசத்தை மூடுபவரே, என் குடும்பத்தை மூடுபவரே. சிறகுகளால் மூடுபவர். இந்த மத்தியான வேளையிலே, இந்த மத்தியான வேளையிலே ஓசனா என்று உயர்த்தி ஓசானா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உன்னத தேவனே ஓசானா ஓசானா ஓசானா. சபையாக ஓசானா. ஹல்லேலூயா, praise you Lord. உன்னத தேவனே ஓசானா 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 ஓசானா. Hallelujah. Rabashika mandala barabala mande ribala barabala mandala basokoro borobolo mandala baria mande ribala barabala mandala basoria mandala baria mande ribala mandala basokoro baria mandala barie ribala mandala basoko mondolo baria mandala baseka mande Rebalamande, Ribalamande, Roboruya mandala Baria mandala Parisutere, 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 ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நீர் பரிசுத்தர், 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 பரிசு. 24 மூப்பர்களோடு கேருபின் சேராபிகளோடு பரிசுத்தர், 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 பரிசுத்தர். பரலோக சேனைகளோடு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவரே, இந்த நாளிலே சபை நடுவிலே உலாவுகிறவரே, நாங்கள் நிற்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம் என்பதை உணர்ந்து கர்த்தாவே, ஆண்டவரே, எங்களுடைய பாவமான பாத ரட்சைகளை கழற்றி போடுகிறோம் ராஜா.
இந்த நாளிலே உம்முடைய சபையை சந்திக்கும்படியாக 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிற சேனைகளின் கர்த்தர் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபையை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே பரத்திலிருந்து ஒரு தெய்வீக அபிஷேகம் கடந்து வருவதாக ஆண்டவரே. உம்முடைய அழகான கண்கள் எங்களுடைய அலங்கோலமான உள்ளான மனுஷனை பார்த்ததின் நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் ஆண்டவரே. உம்முடைய அழகான கண்கள் ஆண்டவரே எங்களுடைய அலங்கோலமான உள்ளான மனுஷனை தூக்கி எடுத்ததே ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த துதி ஆராதனை உமக்கு செலுத்துகிறோம். Lord, you alone are the VIP in this church. நீர் ஒருவரே very important person ஆக எங்களுடைய மத்தியிலே வந்திருக்கிறீர். உமக்கு மகிமை செலுத்துகிறோம், கனம் செலுத்துகிறோம், புகழ் செலுத்துகிறோம். எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை, எல்லா மாட்சிமை, எல்லா ஆராதனை, எல்லா ஞானம் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இரு கரங்களை தட்டி விடுதலையோடு தேவனுக்கு ஆராதனை செய்வோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நின்ற வண்ணமாக நம்முடைய சுருக்க ஜபத்தை சேர்ந்து வாசிப்போம். அருள் நிறைந்த ஆண்டவரே, உம்மால் அன்றி நன்மையானதொன்றையும் செய்ய முடியாத நாங்கள் உமது விருப்பத்திற்கு இணங்கி வாழும்படி எப்பொழுதும் நேர்மையானவைகளை சிந்திக்கவும் செய்யவும் எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே அமருவோம். பிறந்த நாள் கொண்டாடவிருப்பவர்களுக்கு நாம் ஜெபிக்கவிருக்கிறோம். அப்படி என்றால் 9ஆம் தேதி பிப்ரவரி மாதம் பாஸ்டர் எஸ்ரா அவர்களுக்கு பிறந்த நாள். வாங்க பாஸ்டர். இந்த வேளையிலும் பிரதர் தினேஷ் இருந்தாருன்னா முன்க வந்து பாஸ்டருக்காக ஜெபிக்க முடியாக வேண்டிக் எல்லோரும் கரங்களை நீட்டி தேவனுக்கு இந்த வேளையில் நன்றி செலுத்தி அவருக்கு ஜெபிக்க விருப்போம். சபையார் அனைவரையும் எழுந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் கரங்களை போதருக்கு நேராக நீட்டி நாம் இப்போ ஜெபிக்க இருக்கின்றோம். நன்றி ராஜா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த அருமையான நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் எங்கள் சபை போதகர் ரெவரண்ட் எஸ்ரா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, தாயின் கருவிலே நீர் தெரிந்து கொண்ட அந்த மகனுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீர் உண்மை உத்தமமாய் அவர் செய்கின்ற ஊழியத்தை நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. அப்பா, இந்த சபையை அப்பா நீர் வழி நடத்துவதற்காக அவருக்கு ஒரு மிக கனமான பொறுப்பை நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ராஜா. அப்பா, எங்களுக்கு நீர் தந்திருக்கிற அப்பா இந்த போதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, சபையின் மந்தையை அவர் மேய்ப்பதற்காக அப்பா நீர் அவர்களுக்கு தந்திருக்கிற ஆவிக்குரிய தாளந்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீர் அவர் இந்த ஆலயத்திலே நீர் அவரை இன்னும் மகிமைப்படுத்த போவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவனே, அவர் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் உண்மை முன்னிறுத்தி செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் செழிக்க போவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த நாளிலும் அப்பா அவர் இந்த மகிமையான இந்த பிறந்த நாளை கொண்டாடும் பொழுதும் அப்பா நீர் அவரோடு இருங்க, நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுங்க ராஜா. அப்பா, ஒரு நல்ல ஒரு சமாதானமான ஒரு நிலையிலே அவர் ஒவ்வொரு காரியங்களை செய்யத்தக்கதாக இருக்க கிருபையை கொடுங்க ராஜா. சபையார் அனைவரும் ஒரு முழுமையாய் ஆசீர்வதிக்கிறார் ராஜா. இன்னும் பல பிறந்த நாள்களை அவர்கள் உங்கள் சமூகத்தில் கொண்டாடத்தக்கதாக இருக்க கிருபையை கொடுங்க ராஜா. அப்பா, நல்ல உடல்நிலை, உடல் ஆரோக்கியம், அப்பா மன ஆரோக்கியம் எல்லாவற்றையும் தரப்போவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறார் ராஜா. அப்பா, அவர்கள் குடும்பத்தையும் கரத்தில் கொடுக்குறோம், வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. சத்துருவின் எந்த ஒரு போராட்டமும் அவர்கள் நெருங்காதபடி நீர் காத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா, முழுமையாக கரத்தில் கொடுக்குறோம் ராஜா. அப்பா, அவர் செய்கின்ற இன்னும் ஊழியத்தை இன்னும் பலமாய் செய்யத்தக்கதாக அவருக்கு பலனை கொடுங்க. ஆவின் கனிகளால் நிரப்புங்க ராஜா. இன்னும் அதிகமாய் உமக்காக ஓடத்தக்கதாய் பலனை கொடுங்க ராஜா. ஆவிக்கிற பலனை அப்பா மகனுக்கு தந்து நீர் ஆசீர்வதிக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சபையார் அனைவரும் முழு மனதோடு அவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாம் வேண்டிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாஸ்டர்.
இந்த கனமான ஊழியம் ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இதை செய்ய முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மனுஷனுக்காக நாம் அனுதினமும் ஜெபத்தில் குடும்பத்தாருக்காகவும் ஜெபித்துக் கொள்வோம். அமருங்கள். நாம் தொடர்ந்து இணையதளத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்காகவும் இந்த வேலையை நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். பிறந்த நாளுக்காகவும் வெட்டிங் அனிவர்சரி, யாருக்காவது இன்னைக்கு வெட்டிங் அனிவர்சரி இருக்குதா? திருமண நிறைவு நாட்கள் கொண்டாட இருக்கிறவர்கள் Praise the Lord. நாம் இணைய பக்கத்திலே பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போமாக. ஒரு விசை என்னோடு தலைகளை வணங்கி கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. Let us pray together. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இந்த நாளிலே திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காகவும் தம்பதிகளுக்காகவும் பிறந்த நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறோம். இயேசுவே, அவர்களுடைய உள்ளத்திலே அவர்களுடைய அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நமக்கு ஓய்வு நாள் அட்வென்ச்சர் ஆர்க் இன்றைக்கு இருக்கிறது. பிகாஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் வீக், ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் வீக் அண்ட் ஃபிஃப்த் வீக் we will not have so the children can sit with their parents. You are here to listen to the word of God. கேளுங்க பிள்ளைங்க, பெற்றோர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அவங்களுக்கும் நீங்கள் உதவி செய்ய முடியும் by conducting yourself wisely in the presence of God. ஸோ ஆகையால் குடும்பத்தோடு நீங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படியான ஒரு உள்நோக்கத்தோடு இந்த முயற்சியை எடுத்திருக்கிறோம். Why children have to sit in the presence of God? Because if they are all the way in the Sunday school and they come to the youth, they will be lost during the service. So to make them transit slowly. அதனால தான் பெற்றோர்களோடு குடும்பமாக தேவ வசனத்தை கேட்கும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை ஏற்படுத்தும்படியான ஒரு முயற்சி. ஆகையால் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. இப்பொழுது மிகவும் முக்கியமான ஒரு நேரமாக இருக்கிறது. இந்த நாளிலே I want to share with you something very important. ஒரு குழந்தை பிறந்து பிறகு அல்லது ஒரு குழந்தையை தத்தெடுத்த பிறகு திருச்சபை அங்கத்தினர் அவர்களை வரவேற்கவும் தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் பெற்றோர்கள் மற்ற குடும்ப உறுப்பினர்களோடு திருச்சபைக்கு வர வேண்டும். இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நடைபெறுவது சிறந்தது. நற்கரணையின் சலுகைக்கு முன், அந்த ஆராதனைக்கு முன்பாக மக்களின் ஜெபங்களுக்கு ஜெபங்களை பயன்படுத்தி இந்த ஆராதனை ஒழுங்கை நாம் ஈடுபடுவோம். இவை காலை அல்லது மாலை ஆராதனை முடிவு பெறுவதற்கு முன் நடைபெறும். As soon as a convenient after the birth of a child or receiving a child by adoption, the parents with other members of the family should come to the church to be welcomed by the congregation and to give thanks to the Almighty God. Hallelujah. It is desirable that this takes place at a Sunday service, in the Eucharist service, when people are praying together, usually on a morning prayer or a evening prayer before the close of the office. இந்த ஜெப நேரத்தில் பெற்றோர்கள் தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். சரியான நேரத்திலே தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆகையால் I would like to invite Brother Joshua and Sister Shireen and young baby Shaden to come forward. I would also like to invite both their parents to come forward. அவர்களுடைய பெற்றோர்களையும் நான் வரவேற்கிறேன். இந்த தம்பதிகள் Brother Joshua, Sister Shireen, அவர்களுடைய பெற்றோர்கள், Sister Shireen உடைய பெற்றோர்கள் இங்க நிக்கலாம், 1 meters away from each other. Brother, praise the Lord, வாங்க. And Brother Joshua உடைய பெற்றோர்கள் இங்கே 1 மீட்டர் நிற்கும்படியாக, சீக்கிரமாக வரும்படியாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். Let us warmly welcome them. இரு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமாக. Welcome, welcome, வாங்க. You can stand here beside me. Yeah, இங்கே நிக்கலாமா? Okay. Just stand 1 meter away from each other. Thank you. 1 meter. நன்றி. இந்த நாளிலே ஒரு சின்ன சாட்சி சொல்லும்படியாக சிஸ்டர் ஷெரீன், பிரதர் ஜோஷுவா
அவர்கள் விருப்பப்பட்டார்கள். ஆகையால் உங்களிடத்திலே இந்த சாட்சியை சொல்லும்படியாக அவர்கள் என்னிடத்திலே அன்பாய் கேட்டுக்கொண்டார்கள். They asked me to share this particular testimony with all of you all. So I'm going to share a testimony, a short testimony about their journey here. Okay, sister? Can I? Okay. நான் ஆங்கிலத்திலே முதலாவதாக அவங்களுடைய சாட்சியை படிக்கிறேன் பிரதர். அதன் பிறகு நான் சுருக்கமாக தமிழிலே அந்த சுருக்கத்தை நான் சொல்கிறேன். I suffered from hormonal imbalance since 13 and was diagnosed with PCOS at the age of 18. With PCOS, I had to be constantly monitored for cancer growth and in the process suffered permanent nerve damage in my womb. I lived in pain every day for years. I had to take strong medication that are not suitable for pregnancy. I was classified by doctors as unfit to conceive and carry a child to term, as it would endanger my life and my babies. Joshua and I knew this situation before marriage, but always believed that God would give us a miracle someday. Hallelujah. We tried unsuccessfully to reproduce on our own. We sought infertility treatment, but all of our attempts to conceive through these methods were unsuccessful. This process caused stress on our marriage. They were painful and very costly. My physical and mental health became worse in this process. I got more sicker, and I battled each day with suicidal thoughts. Throughout this journey, it was in the Word of God that I found comfort. We continued to pray and to believe in God, but financially we were down to our last 2 chances of infertility treatment. Our chances of success was at 0% according to doctors. Physically and emotionally, I was losing strength. I knew science was not going to help me. Only God could give us a miracle. Every day and night I cried out and we prayed, hoping that we will receive our miracle soon. And we finally received our miracle. I found out I was pregnant just before Good Friday last year. Hallelujah. One of my first symptoms was that I was suddenly pain-free in my womb after living in pain daily for years. God blessed my womb with a child and protected us each day. Even through an unexpected traumatic labor, God saved my life and my babies. With God's healing, I suffer rarely from my nerve pain these days. Our baby is healthy and amazes us with his early developments. God has blessed us. God has protected us. And God has healed me. God is truly wonderful. Hallelujah. Hallelujah. இது ஒரு சிறிய சாட்சி. ஜோஷுவாவும் சகோதரி ஷெரினும் குழந்தை பெறும்படியான முயற்சிகள் எடுத்தார்கள், பல முயற்சிகள் எடுத்தார்கள். ஆனால் சிறு வயதிலே சில சரீர ரீதியிலே ஒரு பலவீனம் இருந்தது நிமித்தம் அவர்கள் பெற முடியாமல் அவர்கள் அழுது புலம்பி தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தார்கள். பல முயற்சிகள் எடுத்தார்கள். கடைசி முயற்சியிலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து கண்ணீரோடு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் சென்ற வருஷம் பெரிய வெள்ளிக்கிழமையிலே கர்த்தர் இந்த அற்புதத்தை எனக்கும் என் கணவருக்கும் செய்தார். இந்த நாளிலே கர்த்தர் என்னையும் சுகப்படுத்தி என்னுடைய குடும்பத்திற்கும் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் மிகவும் அற்புதமானவர். ஹல்லேலூயா. இரு கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. அன்பான நண்பர்களே,
ஒரு குழந்தையின் பிறப்பு குடும்ப வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான தருணமாகும். கிறிஸ்துவ சமூகத்தில் இது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி. ஆகையால் நாம் பெற்றோர்களுடன் சேர்ந்து சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லா உயிர்களுக்கும் ஆண்டவர் நம்முடைய பரலோக தகப்பனுக்கு நன்றி செலுத்தி யோசுவா ராஜன், செரின் அவர்களுடைய மகன் ஷேடன் ஜோன் ராயன் அவர்களுடைய வாழ்க்கைக்காக நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமாக. தேவனே, உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் சிறு பிள்ளைகளில் ஒன்றை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்கிறவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான் என்று கற்பித்தீரே. இந்த குடும்பத்திற்கு குழந்தையை தந்து ஆசீர்வதித்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Oh God, you have taught us through your blessed Son that whoever receives a little child in the name of Christ receives Christ himself. We give thanks for the blessing you have bestowed upon this family and giving them a child. அவர்களுடன் நீங்கள் இருப்பதை உணர மகிழ்ச்சியும் தூய அன்பையும் சிறந்ததும் அமைதியுமான வலிமையும் பொறுமையும் ஞானமும் இந்த குழந்தை உன்னதமான அனைத்தையும் நேசிக்கவும் கருணை மற்றும் எல்லா வகையிலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றவும் ஜெபிக்கிறோம். ஆமென். 116 சங்கீதம். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடினால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்களில் எல்லாருக்கு முன்பாக செலுத்துவேன். கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. சேர்ந்து சொல்வோமாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்போதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். இப்பொழுது பெற்றோர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். Maybe you could step forward a bit. Let us pray. சேர்ந்து ஜெபிப்போமாக. ஒரு விசை என்னோடு சேர்ந்து ஜெபிக்க மாட்டீர்களா? Let us pray together. சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஜீவனையும் அன்பையும் அருளுபவரே, யோசுவா ராஜன் மற்றும் ஷெரின் யோசுவா ஆசீர்வதியுங்கள். அனுதின வாழ்க்கைக்கு தேவையான ஞானத்தையும் தேவ பக்தியும் அவர்களுக்கு அனுக்கிரகத்தருளும். ஒருவருக்கொருவர் பலமாகவும் குழப்பத்தில் ஆலோசகராகவும் துக்கத்தில் ஆறுதலாகவும் மற்றும் சந்தோஷத்தில் துணையாக இருக்க உதவும். Almighty God, giver of life and love, bless Joshua Rajan and Sherin Joshua. Grant them wisdom and devotion in the ordering of their common life, that each day each may be to the other's strength in need, a counselor in perplexity, comfort in sorrow, and a companion in joy. எனவே தேவனே, உங்கள் விருப்பம் அவர்களின் விருப்பமாகவும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவர்களின் ஆவியோடு ஒன்றாக இணைந்திருக்க அவர்களுடைய வாழ்நாள் எல்லாம் உம்முடைய சமாதானமும் அன்பையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிறோம். So Lord, knit their wills together in your will and their spirits in your spirit, that they may live together in love and peace all the days of their life through Jesus Christ our Lord. Amen. இப்பொழுது ஞானஸ்தானம் பெறாத குழந்தைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெப ஆராதனை நன்றி செலுத்துகிற ஆராதனையாக இருக்கிறது. I am going to pray. Because of COVID, I cannot hold him in my arms. நித்திய தேவனே, உம்மை நேசிப்பவர்களுக்கும்
பயப்படுகிறவர்களுக்கும் நீர் வாக்களித்தபடி 1000 தலைமுறைகளுக்கு தந்தையாக இருக்கிறீர். ஞானஸ்தானம் சாக்கிரமின் வழியாக இந்த குழந்தையை எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனுடைய பிள்ளை ஆகும்படி செய்யும். இந்த குழந்தையை ஆசீர்வதித்து காத்தருளும். இந்த குழந்தை உம்மில் நீங்க அவரிலும் தங்கி இருக்க ராஜா உதவி செய்வீராக. Amen. Oh eternal God, you have promised to be a father to 1,000 generations of those who love and fear you. Bless this child and preserve his life. Receive him and enable him to receive you, that through the sacrament of baptism he may become the child of God. Through Jesus Christ our Lord. Amen. குழந்தை பிறப்புக்கு நன்றி செலுத்தல் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற ஜெபமாக இருக்கிறது. என்னோடு நீங்கள் சேர்ந்து ஜெபிக்கும்படியாக உங்களுடைய கரங்களை நீங்கள் நீட்டலாம். You can kneel. We are going to pray for the family. Yes. We are going to pray for their parents. பிதாவாகிய தேவனே, நம்மை ஞானஸ்தானம் மூலமாய் அவர் பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு கிருபையை அளிப்பாராக. குமாரனாகிய தேவனே, நாசரேத்தில் ஒரு வீட்டை புனிதப்படுத்தினவர் உங்களை அவரின் அன்பினால் நிரப்புவராக. பரிசுத்த ஆவியான தேவனே, இந்த திருச்சபையை ஒரு குடும்பமாக வைத்து உங்களுக்கு சமாதானத்தை அளிப்பாராக. May the God, the Father who by baptism adopts us as his children, grant you peace. May God, the Son who sanctified a home at Nazareth, fill you with love. Amen. May the God, the Holy Spirit, who has made the church one family, keep you in peace. In Jesus' name we pray. Amen. Amen. இரு கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. Okay. Praise the Lord. Thank you. வாங்க. Thank you, brother. இந்த வழிமுறை மிகவும் முக்கியமான வழிமுறை. It involves the participation of the body of Christ. இப்பொழுது நாம் வேத வசனங்களை வாசிக்க கேட்போமாக. முதலாம் வேத வாசிப்பு நெகேமியா அதிகாரம் 4 வசனங்கள் 16 23 முடிய. நெகேமியா அதிகாரம் 4 வசனங்கள் 16 23 முடிய. பக்கம் 608 வசனம் 16. அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரனில் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூத வம்சத்தார் எல்லோருக்கும் பின்னாக நின்றார்கள். அலங்காரத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையிலே வேலை செய்து மறு கையிலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் என் அண்டையிலே நின்றான். நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, வேலை பெரியதும்
விஸ்தாரமுமாய் இருக்கிறது. நாம் அலங்காரத்தின் மேல் சிதறப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் தூரமாய் இருக்கிறோம். நீங்கள் இவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோடே கூடுங்கள். நம்முடைய தேவன் நமக்காய் யுத்தம் பண்ணுவார் என்றேன். அப்படியே நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம். அவர்களில் பாதி பேர் கிழக்கு வெளுக்கும் நேரம் முதல் நட்சத்திரங்கள் காணும் மட்டும் ஈட்டிகளை பிடித்திருந்தார்கள். அக்காலத்திலே நான் ஜனங்களை பார்த்து, இராமரும் நமக்கு காவலுக்கு பகல்மாறும் வேலைக்கும் உதவ அவரவர் தங்கள் வேலைக்காரர்களோடு எருசலேமுக்குள்ளே இராத் தங்க கடவார்கள் என்று சொல்லி, நானாகிலும் என் சகோதரனாகிலும் என் வேலைக்காரராகிலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவகர்களும் எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தோம். அவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது. இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கே ஸ்தோத்திரம். சுவிசேஷ பகுதி வாசிக்கப்பட அனைவரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வேளை கூட எல்லாரும் எழுந்து நிற்போம். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாகம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்க. நாம் சேர்ந்து சொல்வோம். நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 மட்டுமாக வாசிக்கப்படும். அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவரே இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. வசனம் 12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்திலாவது புருஷனுடைய சித்தத்திலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். வசனம் 14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு துதி உண்டாவதாக. ஆமேன். அமரலாம். Praise the Lord. Hallelujah. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? அதுதான் என்னுடைய கேள்வியின் அர்த்தம். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு பேச ஆவலாக இருக்கிறார். He desires to speak to us. Are you desiring to hear His voice today? Let us pray. நாம் ஜெபம் செய்வோமாக.
கர்த்தாவே, இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக எங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தை கேட்காதபடி உம்மை விட அதிகமான காரியத்தை யோசிக்கிறதுக்கு எந்த காரியமும் பாத்திரம் அல்ல ஆண்டவரே. So Lord, I pray that you remove every distraction so that we can hear your word, the words from the giver of life, Jesus himself. இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசும்படியாக இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். அப்பா, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மாதங்களிலே நெகேமியா புத்தகத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவன் மீதும் தேவ ஜனம் மீதும் ஒரு பரிசுத்த ஆர்வம், holy passion for God and his people. அதன் பிறகு தேவனுக்கு தைரியமாக எழும்புங்கள், be courageous for God, அதை குறித்து நாம் பார்த்தோம். தேவனுக்கு தைரியமாக எழும்பும் பொழுது நாம் தேவ ஞானத்தில் நிறைந்தவர்களாக நடக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். தேவ ஞானத்திலே நிறைந்தவர்களாக நாம் இருக்கும் பொழுது நாம் விசுவாசத்திலே நிறைந்தவர்களாக எழும்ப வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். We saw let us rise up in faith, the topic. இந்த பிரசங்க தலைப்புகளிலே நாம் பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டு வருகிறோம். நாம் விசுவாசம் நிறைந்தவர்களாக எழும்பும் பொழுது when we rise up in faith, what happens? எதிர்ப்புகளையும் பயத்தையும் மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு பலன் தருவார். அதை குறித்து நாம் பார்த்தோம். எதிர்ப்பையும் பயத்தையும் மேற்கொள்ளுதல். இன்றைக்கு ஒரு மனதுடன் தியாகத்தோடு ஊழியம் செய்தல், serving together sacrificially. ஒரு மனதுடன் தியாகத்தோடு ஊழியம் செய்தல், serving together sacrificially. நாம் அனைவரும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்படியாக பிரயாசப்படுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பிரயாசப்படுறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. சிலர் கர்த்தர் என்னை அழைத்து ரட்சித்திருக்கிறார், அவர் என் வாழ்வில் எண்ணில் அடங்காத நன்மைகளை செய்திருக்கிறார். கர்த்தர் திரியேக தேவன் என் நெருக்கத்திலே உதவி செய்தார், என் வியாதியின் படுக்கையை மாற்றினார். தேவன் நிர்ணயம் பண்ணின திருச்சபையின் அங்கத்திற்குள் அழைத்தார், ஞானஸ்தானம் கொடுத்தார், திடப்படுத்தல் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டார், ஒரு சபை அங்கத்தினராக என்னை ஏற்றுக்கொண்டார். ஜீவ புஸ்தகத்திலே எங்களுடைய பெயர்களை எழுதியிருக்கிறார். He has written our names in the book of life. பரிசுத்த திரியேக தேவனுடைய ஐக்கியத்திற்குள் இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளவும் எனக்காக செய்திருக்கிறார். அவருக்காக நான் சாட்சி சொல்லுவேன், அவருக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிலர் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாக பிரயாசப்படுவார்கள். But the question today is, are we serving together? Are we serving together sacrificially? ஆனால் இன்று தேவன் திருச்சபையோடு பேசுகிற காரியம் என்னவென்றால், உங்களோடு பேசுகிற காரியம் என்னவென்றால், பரிசுத்த பவுல், பரிசுத்தவான்களே, நீங்கள் பிரயாசத்தோடு எனக்கு ஊழியம் செய்கிறீர்கள், அதை நான் பார்க்கிறேன். ஆனால் ஒரு மனதுடன் எனக்கு ஊழியம் செய்கிறீர்களா? தியாகத்தோடு ஒற்றுமையாக எனக்கு ஊழியம் செய்கிறீர்களா? இது தேவன் நம்மிடத்தில் பேசும்படியாக என்னிடத்திலே பேசினார். நமக்கு பல தாளந்துகள் இருக்கலாம், அனுபவங்கள் இருக்கலாம். ஆனால் திருச்சபை என்று பார்க்கும் பொழுது ஏற்று தாழ்வு இல்லாமல் நாம் அனைவரோடும் இணைந்து செயல்பட வேண்டும். In today's sermons we are going to explore what does it mean to serve God in unity. What does it mean to serve God together sacrificially? Is there unity in diversity? இன்றைக்கு ஒரு மனதுடன் ஊழியம் செய்வது எப்படி என்பதை ஆராய போகிறோம். தியாக உள்ளத்தோடு சபை ஊழியங்களிலே, குடும்ப ஐக்கியத்திலே, சமுதாயத்திலே ஊழியம் செய்வது என்றால் என்ன அர்த்தம் என்று கற்றுக்கொள்ள போகிறோம். பன்முகத்தன்மையில் ஒற்றுமை இருக்கிறதா என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். Are we serving together as a church? Those watching online, this question is for all of us.
We can be serving and involved in various ministry, but are we serving together as a team? இன்று நாம் ஒரு மனதுடன் ஊழியங்களில் ஈடுபடுகிறோமா? நாம் ஊழியங்களில் ஈடுபட விருப்பத்துடன் முன் வருகிறோம். நல்லது, அது நல்ல ஒரு காரியம். ஆனால் திருச்சபை ஊழியத்தில் நாம் ஒரு மனதுடன் ஒரு குழுவாக இணைந்து செயல்பட வேண்டும். இது பிதாவின் வாஞ்சை. இது பிதாவின் வாஞ்சை. உன்னை அழைத்தவர், உன்னை ரட்சித்தவர், திடப்படத்திலே நடத்தினவர், இதுதான் அவருடைய வாஞ்சை. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது நெகேமியாவோடு எருசலேம் மதிலை கட்டும்படி ஒரு குழு முன் வந்தார்கள். நாம் பார்ப்போமாக இந்த வசனங்களை வாசியுங்கள். நெகேமியா 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் துரிதமாக வாசிங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியன் ஆகிய எலியாசியும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களுக்கும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி அதன் கதவுகளை வைத்து மேயா என்கிற கொம்பை முதல் அனோனியாவின் கொம்பை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள். இங்கே பிரதான ஆசாரியர்களும் சகோதரராகிய ஆசாரியர்களும் நெகேமியாவோடு கூட வருகிறார்கள். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். நெகேமியா 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவன் அருகே எருசலேம் பட்டணத்தின் மறுபாதிக்கு பிரபுவாகிய ஆலோகேசின் குமாரன் சல்லுமும் அவன் குமாரத்திகளும் பழுது பார்த்து கட்டினார்கள். Here we see the ruler of the district of Jerusalem together with his daughters laboring in God's work. இங்கே எருசலேமின் பட்டணத்திலே இருக்கிற பிரபுவாகிய ஒரு மனுஷன், ஸ்திரீகளும் ஈடுபடுகிறார்கள். கேளுங்க, ஸ்திரீகளும் ஈடுபடுகிறார்கள். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். அவர்கள் அருகே தட்டாரில் ஒருவனாகிய ஆராயாவின் குமாரன் ஊசியேல் பழுது பார்த்து கட்டினான். கவனமாய் கேளுங்கள். அவன் அருகே தைலக்காரரில் ஒருவன் குமாரனாகிய அனானியா பழுது பார்த்து கட்டினான். அது முதற்கொண்டு அகலமான மதில் மட்டும் எருசலம் இடிக்காமல் விட்டிருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா என்றால் தட்டார்கள் கூடி வருகிறார்கள். These people are holding secular jobs. They are busy, but they make it a God's priority to be involved in God's project. இங்கே goldsmiths are coming together, perfumers, தைலக்காரர்கள் வருகிறார்கள், தட்டார்கள் வருகிறார்கள். தொடர்ந்து வாசிங்க. கோடியில் மேல் வீட்டுக்கும் ஆட்டு வாசலுக்கும் நடுவே இருக்கிறதை தட்டாரும் மளிகைக்காரரும் பழுது பார்த்து கட்டினார்கள். மளிகைக்காரர்கள் வந்து கட்டுறாங்க. பாருங்க, நெகேமியா 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலையை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லோருக்கும் பின்னாக நின்றார்கள். இங்க பாருங்க, என் வேலைக்காரரில் நெகேமியாவோடு ஒரு வேலைக்காரர்கள் இருந்தார்கள். இவர்கள் கைவேலையில் மட்டுமல்ல, யுத்தத்தில் சிறந்தவர்களாக பயிற்சி பெற்றவர்கள் அவர்களோடு இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அதிகாரிகள் எங்க இருந்தாங்க? வீட்டில் இருந்தாங்களா? The leaders, the rulers, what were they doing? Standing behind. They were standing behind. தொடர்ந்து வாசிங்கம்மா. அலங்கத்தில் கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினால் ஆயுதம் தரித்திருந்தார்கள். இங்க பாருங்க, கட்டுகிறவர்களும் சுமை காக்குகிறவர்களுமா, சுமை சுமக்குகிறவர்களும் சுமை ஏற்றுக்கொள்கிறவர்களும் ஊழிய சுமையை தாங்குகிற ஜனமாக நாம் காணப்பட வேண்டும். தொடர்ந்து வாசிங்க. நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, வேலை பெரிதும் விஸ்தாரமாய் இருக்கிறது, நாம் அலங்கத்தின் மேல் சிதறப்பட்டு ஒருவருக்கொருவர் தூரமாய் இருக்கிறோம். பிரபுகளும் அதிகாரிகளும் இந்த பெரிதும் விஸ்தாரமும் ஆகிய வேலைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். லிசன் சர்ச், இவர்கள் எல்லோரும் ஒரு மனதுடன் செயல்பட்டார்கள், தியாகத்தோடு செயல்பட்டார்கள். சரி, நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா நம்ம என்னென்ன ஆயத்தங்கள் நம்ம செய்வோம்? ப்ரிப்பரேஷன்ஸ் ஃபார் மேரேஜ், ஃபர்தர் ஸ்டடீஸ். நம்ம வீட்டில் ஒரு திருமணம் 2022ஆம் ஆண்டில் நடக்க போகணும்னா இந்த வருஷமே நம்ம லீவெல்லாம் பிளாக் பண்ணிடுவோம். ஆமாம் தானே சிஸ்டர்? நம்முடைய மகனு அல்லது மகளுக்கோ மேல் படிப்புக்கு போக வேண்டும் என்றால் இப்பொழுதே நாம் அதற்கு வேண்டிய ஆயத்தங்களை செய்வோம். ஒரு திருமணமாகட்டும் அல்லது ஒரு மேல் படிப்பாகட்டும், நாம் ஒரு குடும்பமாக ஒரு மனதோடு தியாகத்தோடு நாம் செயல்படுவோம். மேரேஜ் கவுன்சிலிங்க்கு போவோம், கவுன்சிலிங் ஃபார் ஃபர்தர் ஸ்டடீஸ்.
இரவும் பகலும் அந்த குடும்பத்தை அந்த காரியத்தை பற்றி நாம் குடும்பங்களோடு நம்ம விசாரிப்போம். ஒரு குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா நானும் ஒரு கல்யாணம் பண்ணவங்கள தான், நீங்களும் கல்யாணம் பண்ணவங்களுக்கு தான், நம்ம எல்லாரும் திருமணமானவர்கள் தான். ஆனாலும் அந்த குடும்பம் எப்படி இருக்குது? ஆமாம் தானே பிரதர்? கேட்போம் தானே? சும்மா கொடுத்துருவீங்களா உங்கள் மகளை? அல்லது அந்த பள்ளிக்கூட வசதிகள் எப்படி இருக்கும் என்பதை விசாரிப்போம். நெகேமியா 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்க பாருங்க, தட்டார்கள் குறித்து வாசிக்கிறோம். ஒரு திருமணத்திற்கு ஒரு முழு மனதோடு தியாகத்தோடு ஒரு குடும்பம் செயல்படுகிறது அல்லவா? அவ்வளவு பிரயாசம், அவ்வளவு ஆயத்தம். இது முக்கியம்தான், இது அவசியம்தான். சில நேரத்தில் ஒரு குடும்பமாக ஜிஎம்டி ஜுவல்லரிக்கு போய் கடையை வாங்கிடுவோம். ஆனால் திருமணத்திற்கு ஆயத்தமாகிறவர்கள், வேதம் சொல்கிறது, வெளிப்படுத்தலின் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனத்திலே நாம் கேட்போமாக. அப்பொழுது திரளான ஜனங்கள் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சலோலும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, ஹல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். ஒரு திருமணத்திற்கு நாம் குடும்பமாக செயல்படுகிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொல்லுங்க? பாக்கியவான்கள். ஒரு சபையாக இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய விருந்துக்கு நம்முடைய ஆயத்தம் எப்படி இருக்கிறது? பரிசுத்த பவுல், பரிசுத்தவான்களே. நெகேமியா 4ஆம் அதிகாரம் இந்த வசனத்தை நீங்க பார்க்கலாம். You see that there is a marriage of the lamb. The bride has made herself ready. What is our preparation? வாசிங்க சிஸ்டர். அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரில் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக நின்றார்கள். Each labored on the work with one hand holding the weapon and the other working, and the leaders stood behind the whole house of Judah when they were building the wall. இங்கே பார்க்கிறோம், அதிகாரிகள் யூத வம்சத்தார் எல்லோரும் பின்னாக நின்றார்கள். அவர்கள் நின்று என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஜெபத்தினால் தாங்கினார்கள், அவர்கள் தாக்கவில்லை. ஊழியம் செய்யும் பொழுது வார்த்தையினால் நாம் பிறரை தாக்கக்கூடாது. இங்கே தலைவர்கள் எப்படிப்பட்டவர் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார்கள்? குடும்ப தலைவர்கள் எப்படி இணைந்து செயல்படுகிறார்கள்? Although they were working on different segments of the wall, they were working at the same time in unity. மதிலின் வெவ்வேறு பகுதியில் அவர்கள் ஜனங்களாய் வேலை செய்தாலும் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைக்கு விட்டு கொடுக்காமல் ஏக மனதுடன் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருந்தவர்களாக வாழ்ந்தார்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். They were all in agreement. Recent church, they did not give in to division. They were united in same mind and same judgment. நெகேமியாவுக்கும் யூத ஜனங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முன்பாக இருக்கிற இந்த வேலை எப்படிப்பட்ட வேலை? பெரிதும் விஸ்தாரமுமாய் இருக்கிற வேலை. இது உன்னத பணி, இது தேவனுடைய பணி. It was God's project. It was a great project, but it was God's project, and they came together to serve sacrificially. அவர்கள் அலங்கத்தின் மேல் சிதறப்பட்டு ஒருவருக்கொருவர் அவர்கள் அங்கே இருந்தார்கள். ஆனாலும் சுமை காக்கிறவர்கள் ஆயுதம் தரித்தவர்களாக காணப்பட்டார்கள். ஒரு மனதுடன் செயல்பட்டார்கள், தியாக உள்ளத்தோடு செயல்பட்டார்கள். பல்வேறு ஊழியம் இருக்கிறது, வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு என்று இந்த வசனங்களை நாம் பார்க்கிறோம். We see this in this verse. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம். சீக்கிரமாக வாசி. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது we need each other.
The truth is that we need to trust each other, rely on each other, depend on each other. God has given us each other to walk alongside, encourage, spur one another. We are to carry each other's burden. பரிசுத்த வேதாகமம் நம் ஐக்கியத்தை குறித்தும் ஊழிய பாதையில் ஒருவருக்கொருவர் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. உண்மை என்றால் நாம் ஒருவருக்கொருவர் ஜெபத்திலே தாங்க வேண்டும். ஒருவருக்கொருவர் நாம் மதிக்க வேண்டும், மிதிக்க கூடாது வார்த்தையினால். ஒருவருக்கொருவர் அன்போடு நடக்க வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும். ஊக்குவிக்க வேண்டும், புரியுதுல நான் என்ன சொல்றேன்னு? ஒருவருக்கொருவர் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். ஒருவருக்கொருவருடைய சுமைகளை சுமக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் பாவத்தை எச்சரிக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் ஊழியத்தில் சப்போர்ட் பண்ணணும், சப்ரஸ் பண்ணக்கூடாது. கேளுங்க சர்ச். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கட்டுகிறவர்கள் அவரவர்கள் தங்கள் பட்டயத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். So how can we serve together, pastor? You're talking that is important, but how can we serve? முதலாவதாக இந்த நெகேமியா 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் each of the builders were having a sword stripped at their side. ஊழியம் செய்யும்போது வேத வசனம் சத்தியம் என்னும் கச்சையை நம்முடைய அறையில் கட்டினவர்களாக நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் ஒழிய ஒரு மனதோடு செயல்பட முடியாது. God's word and God's Holy Spirit must direct us as we serve together. God's word is the SOP, standard operating procedure to do God's ministry. We need the Spirit of God to interpret and comprehend God's word according to the context and the author's intention, not your own intention. 2 Timothy 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்காதனாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதுமாய் இருக்கிறது. ஒரு மனுடன் தியாக உள்ளத்தோடு ஒரு சபையாக இணைந்து செயல்பட வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். தேவ வார்த்தையினாலும் தேவ ஆவியினாலும் நான் நடத்தப்பட வேண்டும். 10 வருட கிறிஸ்தவன் 1 வருட கிறிஸ்தவனோடு இணைந்து ஊழியம் செய்ய வைப்பவர் தேவ வார்த்தையானவர், தேவ ஆவியானவர். Hallelujah. Are you hearing me, church? நம்முடைய பலத்தினால முடியாது. God's word has divine authority over our experience, over our opinions, over our feelings. God's word has a divine authority over our lives. God's Holy Spirit, the Spirit of Jesus, have authority over every child of God. 1 யோவான் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், அவர்களுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளை ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். He gave us the right to become children of God. நாம் எல்லோரும் யாரு? நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பஸ் எடுத்து வீட்டுக்கு போயிட்டீங்களா? ஆமென். நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள். நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று தேவன் தம்மிடத்தில் ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார். If we say that we are the child of God, God has an expectation on us. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன அழகு பிரதர்! அவருடைய அழகான கண்கள் என் அலங்கோலமான உள்ளான மனுஷனை கண்டதினால் நான் உயிர் வாழ்கிறேன் என்று பக்தர் பாடுகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அழகு என்ன தெரியுமா? தனிப்பட்ட சபை ஜெப கூட்டத்தில் கலந்து கொள்ளுதல், தனிப்பட்ட சபை வேத படிப்புகளில் கலந்து கொள்ளுதல், சபை ஐக்கியத்திலும் ஊழியத்திலும் ஈடுபடுதல், தேவனை குறித்து சாட்சி சொல்லுதல், சீஷர்களை உருவாக்குதல், தனிப்பட்ட சபை குடும்ப சாட்சியாக வாழுவதல். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நம்ம ஜெப கூட்டத்திற்கு போன் அடிச்சு கூப்பிட தேவையில்லை. This is an expectation of God. ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நாம் சபைக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நாம் ஒப்பு கொடுக்கிறோம் அல்லவா? We do not need, a child of God do not need a person to call them to come for church Bible study, Antioch ministry. இது நம்முடைய பொறுப்பு, பருப்பு அல்ல.
இரண்டாவதாக the trumpet is a symbol. இங்க பாத்தீங்கன்னா இந்த வசனத்திலே நான் சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். வாசிங்க சிஸ்டர். கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டிக்கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் என் அண்டையிலே நின்றான். என் அண்டையிலே நின்றான் என்று வாசிக்கிறோம். யார் அண்டையிலே நின்றான்? நெகேமியாவின் அண்டையிலே நின்றான். நீங்கள் எவ்விடத்தில் எங்களுக்காக, வாசிங்க சிஸ்டர் 20ஆம் வசனம். நீங்கள் இவ்விடத்தில் எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்தில் வந்து எங்களோட கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். சற்று கூர்ந்து கவனிப்போமாக. எக்காலம் என்பது பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளின் கணிசமான விளைவுகளின் அடையாளமாகும். பொதுவாக இது போரின் எச்சரிக்கைக்கு பயன்படுத்துவார்கள். ஒன்று, கூடு வருவதற்காக அழைப்பு கொடுப்பது, அணிவகுப்பு கொள்வதற்காக, கட்டளை இடுவதற்காக கொடுப்பார்கள். இந்த எக்காலம் ஊதுகிறவன் யார் பக்கத்தில் இருக்கிறான்? எக்காலம் ஊதுகிறவன் நெகேமியா ஆண்டையில் நிற்கிறான். ஆகையால் எக்காலத்தை ஊதுகிறவன் ஒருவன் பிடித்துக் கொள்கிறான், அதை ஆயத்த நிலையில் இருக்கிறான், ஊழியம் செய்கிறான், மதிலின் வேலைக்குள்ளிலே அவன் ஈடுபடுகிறான். ஆனால் கேளுங்க திருச்சபையானவரே, ஆனால் எக்காலத்தை ஊதும்படி ஒன்று கூடுவதற்கான அழைப்பு அல்லது அணிவகுப்பான கட்டளை கொடுக்கும் அதிகாரம் யாரிடத்தில் கொடுக்கப்பட்டது? மதிலின் ஒவ்வொரு பகுதியும் வேலையும் அவரவர் எங்கே எங்கே வேலை செய்ய வேண்டும் என்று நெகேமியா புத்தி சொல்கிறான். ஏன்? 13 வருடமாய் இந்த வேலை தடுக்கப்பட்டு இருந்தது. இப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுகிறார்கள். இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம் வீட்டிலே போய். எப்படி இருக்கிற மதிலில்? மதில் உடைக்கப்பட்ட நிலைமையிலே காணப்பட்டது. We see here the walls were broken down and the gates were destroyed by fire. That was the state. இதை கேட்டுட்டு நெகேமியா என்ன செஞ்சிருப்பாரு? He would have prayed, he would have planned, he would have fasted, he would have executed. எருசலேமின் மதில் மிகவும் தீங்கும் நிந்தையும் எருசலேம் அலங்கம் இப்படி இருக்கிறது கேள்விப்பட்டு பரலோகத்தின் தேவனிடத்தில் ஜெபித்திருப்பார்கள். நோக்கி பார்த்து அவர் ஜெபித்திருப்பார், திட்டங்களை வகுத்திருப்பார், உபவாசித்து ஜெபித்திருப்பார். அதன் பிறகுதான் செயல்பட்டிருப்பார். வேலை செய்வதற்கு முன், துவங்குகிறதுக்கு முன் நெகேமியா இடத்தையும் சூழ்நிலையும் நன்கு பார்த்து அறிந்து செயல்பட்டார். ஆந்தியோக் மினிஸ்ட்ரியை பற்றி சிலர் என்னிடத்திலே சென்ற வருஷத்திலே என்னோடது பேசினீர்கள். உங்களை வீட்டுக்கு சந்திக்கும் பொழுது, வீட்டு சந்திப்புக்கு போகும் பொழுது பலர் என்னிடத்திலே பல காரியங்கள், ஆலோசனைகளை என்னிடத்திலே சொன்னீர்கள். சென்ற வெள்ளிக்கிழமையில் ஆந்தியோக் மினிஸ்ட்ரி ஊழியம் துவங்கியது. பல நல்ல சாட்சிகளை நாம் கேட்டோம். 1 year of preparation, waiting, praying, 1 year of pastoral visits to find out the learning points from our previous experiences. ஒரு வருட காலமான ஒரு முயற்சி. இதற்கு முன் உரிமை கொடுத்து நாம் வருகிறோமா? ஒரு தேவ பிள்ளையுடைய அழகு என்ன தெரியுமா? தேவ பிள்ளையுடைய அதிகாரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அவர் பைபிள் ஸ்டடிக்கு வருவது, ஜெப கூட்டத்திலே கலந்து கொள்வது, ஆந்தியோக் மினிஸ்ட்ரியிலே ஈடுபடுவது. இந்த நாளிலே தேவ வசனத்தை நாம் கேட்டோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர், சொல்லி முடிக்கிறேன். நானாகிலும் என் சகோதரராகிலும் என் வேலைக்காரராகிலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவகராகிலும் எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தோம். அவரவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது. வஸ்திரம் களைந்து போடாத இருந்தோம் என்று வாசிக்கிறோம். எக்காலத்தை ஊதும்படியாக நெகேமியா கட்டளை கொடுக்கிறார். தேவனிடத்திலிருந்து கேட்கிறாரு. The command to go was from Nehemiah. சிலர் என்னிடத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க, பாஸ்டர் ஏன் தெரியுமா ஒரு மனதாக நம்ம செயல்பட முடியல, சபையில் எல்லாரும் பாஸ்டராக மாறிட்டாங்க பாஸ்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. I'm here to work with you all together like Nehemiah. இந்த நாளிலே Nehemiah gives the instruction to the sound the trumpet. இந்த வஸ்திரம் என்ன வஸ்திரம் தெரியுமா? துதியின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம். அது எப்போ நம்ம வந்து இந்த துதியின் வஸ்திரத்தையும் இந்த தேவன் இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டு உடுத்தப்பட்ட அந்த நீதியின் வஸ்திரத்தை கழற்றி வைக்கிறோம் தெரியுமா? பாவத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது இதை கழற்றி வைக்கிறோம். துர் ஆலோசனைக்கு இடம் கொடுக்கும் பொழுது இதை கழற்றி வைக்கிறோம். சபை ஒற்றுமைக்கு எதிராக செயல்படும் பொழுது
இதை கழற்றி வைக்கிறோம். குடும்ப ரீதியிலும் ஒற்றுமையாக நாம் வாழ வேண்டும். We should not have clicking strategy in the church. கவனக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ஓப்பன் கம்யூனிகேஷன் இருக்கணும். கீழ்ப்படிதல், கற்றுக்கொள்ளுதல் நமக்கு தேவை. ஏன் சபை ஒற்றுமையோடு செயல்படுகிறதுக்கு கஷ்டப்படுகிறோம்? தேவ வசனத்திற்கு இன்னுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். தேவன் கொடுக்கிற பரிசுத்த வஸ்திரம், துதியின் வஸ்திரம், துதியின் அணியை, ஆடையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். எழுந்து நிற்போமாக. சீக்கிரமாக நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இது மிகவும் முக்கியமான ஒரு பகுதி, ஒரு பாடம். நாம் அங்கே இங்கே பார்க்க வேண்டாம். தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போமாக. ஒரு மனதுடன் தியாகத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். We have listened to God's word. Let us respond in obedience. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் உம்மழகான கண்கள் சபையை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒரு மனதுடன் உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் சபையை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தேவனுடைய காருண்யம் நிறைந்த பிரசன்னத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம். சபையாக நாம் ஒப்பு கொடுக்கிற நேரம் இந்த நேரம். பிதாவினுடைய இருதயத்தின் சத்தத்தை இந்த நாளிலே நாம் கேட்டோம். ஒரு மனதுடன் தியாகத்தோடு இணைந்து ஊழியம் செய்ய வேண்டும். நாம் ஒப்பு கொடுப்போமா? Just 1 minute, wherever you are. Lord, you have given me talents not to bury.
but to work together as a team. I may be serving well individually, but today you are reminding me to serve together as a church sacrificially. கர்த்தாவே, உம்முடைய சத்தத்தை கேட்டு ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று நினைத்து ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் கர்த்தர் உடைய அழகான கண்கள் காண்கிறதற்காக ஸ்தோத்திரம். பரத்திலிருந்து ஒரு அபிஷேகம் கடந்து வருவதாக உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாக நான் செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவான நிரப்புதலுக்குள் சபையை ஒப்பு கொடுக்கிறோம். In Jesus' mighty name, receive. In Jesus' mighty name, receive your anointing today. Receive your strength from the Lord. Hallelujah. இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள். தேவ ஆவியானவர் உங்களை பலப்படுத்தும்படியாக, நீங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாக, ஒரு சபையாக எழும்பி பிரகாசிக்கும்படியாக, ஒரு குடும்பமாக எழும்பி பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் உங்களை தொட்டுக்கொண்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை இயேசு இரட்சகர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்பொழுது நம்முடைய சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோமாக. நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். நாம் எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்திற்குள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே சமாதானத்தை உண்டு பண்ணுவதையும் பொதுவான வாழ்க்கையை ஊன்ற கட்டுவதையும் பின்பற்றுவோமாக. கர்த்தருடைய ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம சொல்கிற பழக்கம் நமக்கு. இன்றைக்கு நாம் உணர்வுள்ள இருதயத்தோடு சொல்லுவோம். நாம் ஆராதிக்கிற தேவன் அக்னி சுவாலை கண்கள் உடையவர். He is the Lord of the church. உண்மையாக நாம் சொல்லுவோமாக. கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு எப்பொழுதும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஆமென். நாம் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோமாக. சீக்கிரமாக. தூய
எழுந்து நிற்போமாக. ஒளி பிரகாசம். Thank you to the Lord for giving us a wonderful service today. ரொம்ப ஆண்டவருக்கு மிக மிக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நம்ம அனைவரையும் கொண்டு வந்து அபிஷேகத்தில் நனைய வைத்தமைக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட புதிதாக நம்முடைய திருச்சபைக்கு முதல் முறையாக வந்திருப்பீர்கள். ஆனால் உங்கள் கரங்களை பார்க்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். உங்களை வாழ்த்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், வரவேற்க ஆயத்தமாக இருக்கிறோம். முதன் முறையாக வந்தவர்கள், any first comers today? கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போமா? சிஸ்டர், நீங்கள் அப்புறமேல முன்புக்கு வந்து நீங்கள் செலுத்தலாம். ஹல்லேலூயா. thank you for coming. வாங்க சிஸ்டர், praise the Lord. அப்புறமேல நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். I also like to welcome Demo, our helper. She is a Christian. She is also the first time to our service here. Demo, please put up your hand. Yeah. We're so happy to come to service today. Okay, thank you. இந்த வேலையிலும் கூட நம்ம சில காரியங்கள் மறக்காதபடி நம்ம செய்வோம். நம்முடைய நற்கருணை நாம் உட்கொண்ட அந்த நற்கருணை பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் போகும்போது டஸ்ட்பினில் போட்டுட்டு போயிருங்க. இந்த வழியாக போங்க. அடுத்த வாரத்துக்காக சண்டே சர்வீஸ் உள்ள நம்முடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. துரிதமாக நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணும்படியாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா சிஸ்டர் ஜென்சிக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும் எல்லோரோட பட்டியலையும் போடுறதுக்கு. உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லோரும் ஒரு ஃப்ரைடேக்குள்ளே அனுப்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தல் உடைய அதிகாரத்தை இன்றைக்கு நம்ம புக் ஆஃப் ரெவலேஷன் படிக்க இருக்கிறோம். இன்றைக்கு 2:30 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் விகாரேஜிலே நடைபெறும். எல்லோருமாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இது ரொம்ப அற்புதமான பாடம். நாங்களும் அதை படித்திருக்கிறோம். அதை படித்த பிறகு உள்ள அந்த சந்தோஷம், அதில் உள்ள காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்கமிங் ட்ரைனிங் உங்களுக்கு 10ஆம் தேதி நம்மளுடைய செல் குரூப் ட்ரைனிங் இருக்குது. 2ஆம் தேதியிலேருந்து 2nd வீக்லேருந்து 4th வீக்கு எவ்ரி வெனஸ்டே நமக்கு ட்ரைனிங் இருக்குது. அது மட்டும் இல்லை, கேதரிங் நமக்கு 1st வீக் அண்ட் 3rd வீக் ஆஃப் த மந்தில் நமக்கு செல் மினிஸ்ட்ரி கேதரிங் இருக்குது. இதையெல்லாம் தயவு செஞ்சு நம்மளுடைய கேலண்டர்ஸில் அதை போட்டிருக்கோம், அதை பார்த்து கொஞ்சம் நினைவு கொள்ளுங்கள். யூத் ஃபெலோஷிப் 14ஆம் தேதி அடுத்த வாரம் நடைபெற இருக்கிறது. அதுவும் நம்மளுடைய விகாரேஜில் இருக்கிறது. யூத்ஸ் எல்லாமே ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். SAIB சோஷியல் மீடியாவில் வந்து சிலர் எதிர்பார்க்க உங்களுக்கு தாளந்துகள் இருந்தால் உங்கள் பெயர்களை பிரதர் சாம்கிட்ட கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக ஏதாவது செய்கிறீங்களா, டெடிக்கேட்டட் ஒரு டீம் ஒர்க், இதெல்லாம் நம்முடைய மினிஸ்ட்ரிக்கு பாஸ்டர் சொன்னது. அந்த மினிஸ்ட்ரியில் நம்ம செய்யும்போது, ஒரு கட்டிடத்தை கட்டும்போது எத்தனையான திறமைசாலிகள் தேவைப்பட வேண்டும் என்று அதில் குறிப்பிட்டு சொன்னார்கள். அது வேதத்தின் அடிப்படையில் நம்ம இதை செய்கிறோம். இது நம்முடைய சபைகளை கட்டுவதற்கான ஒரு ஊழியம். முன் வாருங்கள், சந்தோஷமாக நாம் சேர்ந்து சபைகளை கட்டுவோம். லே லீடர் ட்ரைனிங் இன் தமிழ், அது வந்து லே லீடருக்காக தமிழில் ட்ரைனிங் ஆயத்தமாக சொல்லிக்கிட்டு வராங்க. இதுக்குள்ள ரிக்வயர்மெண்ட்ஸ் அங்கே இருக்கிறது. லே லீடருக்கு சில பேருக்கு நிறைய திறமைகள் இருக்குது, தாளந்துகள் இருக்குது. இந்த தேவனுக்குன்னு பயன்படுத்துங்க. உங்கள் பெயர்களை பார்க்க நாங்கள் அவளோடு காத்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய பிஷப் கூட நமக்கு ஒரு டயலாக் செஷன் இருக்கிறது. வருகிற மே மாதத்தில் அதை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. 2 மெம்பர்ஸ்லேருந்து 2 பேரை அவங்க கேட்டுருக்கிறாங்க. அதாவது ICC லீடர்ஸோடு சேர்ந்து 2 பேர்கள். இது நம்முடைய திருச்சபைகள் வளர்ச்சிக்கு இதெல்லாம் அவங்க போட்டிருக்காங்க. யாருக்கு இதை போக ஆர்வமாக இருக்கிறீங்களா, என்கிட்ட அந்த பேரை கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம அதுக்காக எல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணி என்ன பிஷப்கிட்ட வந்து கலந்து ஆலோசித்து இன்னும் சிறப்பாக நம்ம திருச்சபைக்கு காரியங்களை செய்யலாம் என்று பேசுவோம். லென்த்து புஸ்தகம், லென்த்து 2021 புஸ்தகம், அதை வந்து இப்போ விநியோகித்து கொண்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த புஸ்தகத்துக்கு சாம்பல் இருந்து சிலுவை வரைக்கும் லென்த் புஸ்தகம். இதுக்கு தேவையானவர்கள் நீங்கள் வந்து பிரதர் தினேஷ்டையும் பிரதர் சிஸ்டர் ஜென்சிட்டையும் கொடுத்து உடனடியாக வாங்கி கொள்ளலாம். மிக மிக பிரயோஜனமாக இருக்கும். இது அன்றாட தியானத்தை போல இருக்கும். ஆனால் இது வந்து லென்த்து காலத்தில் உள்ளது. உங்களுக்கு தேவையானது அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். பிரதர் தினேஷ் அண்ட் சிஸ்டர் ஜென்சி அதற்கான காரியங்கள் செய்வாள். 5 வெள்ளியை. இத்துடன் நம்முடைய திருச்சபை இன்னைக்கு நம்மளுடைய ஆராதனை ஒரு முடிவுக்குள்ளாக வருது. பாஸ்டர் ஜெபத்தை சொல்லி முடிப்பார்.
ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. ஜீவ அப்பமான இயேசு கிறிஸ்து நம்முடைய வயிற்றுகளை, இருதயத்தை, உள்ளான மனுஷனை திருப்தி அடைய செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய அழகான கண்கள் நம்முடைய அலங்கோலமான ஆவிக்குரிய சூழ்நிலை பார்த்ததுனால தான் நம்மை தேடி வந்து அவர் ரட்சித்திருக்கிறார். நாம் ஒரு மனதோடு தியாகத்தோடு ஊழியம் செய்வோமாக. எழுந்து நிற்போமாக. Let us stand. நம்முடைய மீட்பராகிய தேவன் நமக்கு இரக்கத்தையும் அன்பையும் காண்பிப்பாராக. அனைவரும் சேர்ந்து நாம் கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். தேவனுக்கே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. On behalf of the church, I would want to invite and thank those who have come first time to our church and congregation. Thank you very much. God is continue to do a deep work in your life. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆழமான கிரியையை துவங்கி இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் கிருபையின் ஆசனத்திற்கு முன்பாக, உங்களுக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உமக்காக வாழ உதவி செய்வீராக. துதியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு, நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு உமக்காக ஜீவிக்க உதவி செய்வீராக. திருவசனமாகிய சத்திய வசனங்களை நம்முடைய அறையில் கட்டினவர்களாக வாழ உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen, amen. God bless you and your family. Just 1 minute. I would like you all to request you all to sit down. நீங்கள் அமரும்படியாக ஒரு நிமிஷம் எங்களுக்கு நாம் சேர்ந்து இதை சொல்வோமாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென்.